அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம் வலா ஆலிஹி வ ஸௌபிஹி அஜ்மயின் அமாபாத். அல்லாஹு ஹாலிக்கு குல்லி ஷையும் வஹுவ அலா குல்லி ஷையும் வக்கீல். லைஸ கமிஸ்லிஹி ஷைவுன் ஃபத்தகுல்லா யாவுலில் அல்பாப் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். வக்குர் ரப்பி அதுஹில்னி முதுகல சிதிக்கும் வஹ்ரிஜ்னி முஹ்ரஜ சிதிக் வஜஅல்னி மில்லதுன்க சுல்தானன் நசீரா. ரப்பிஸ் ரஹ்லி சொதிரி வயசிர்லி அம்ரி வஹுலுல் உக்தத்தம் மில் லிசானி யஃப்கவ் கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உடைய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் அடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி தௌஹீத் பேரவையின் சார்பாக நாம் இந்த பகுதியிலே பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறோம். அதிலே ஹிஜாப் ஒரு ஆய்வு என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, பொதுவாக நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த மார்க்கமானது உலகத்தில் பின்பற்றுகிற ஏனைய அனைத்து மார்க்கங்களையும் விட அல்லாஹ் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை மேலோங்க செய்திருக்கிறான். அதை பின்பற்றி வாழக்கூடிய முஸ்லீமான ஆண்கள் பெண்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறான். என்ன காரணம் என்றால், அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் சரியாக பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கின்ற ஒரு காரணத்தால், உள்ளத்தால் மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொண்டு உதட்டால் அதை கலிமாவாக உறுதி மொழிந்து உடலால் வணக்க வழிபாடுகளை அன்னலார் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அடிப்படையில் யாரெல்லாம் அதற்கு உயிர் கொடுத்து மரணித்தார்களோ அவர்களின் மீதும், நடைமுறையில் யாரெல்லாம் மரணிக்காமல் அதற்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் மீதும் அல்லாஹுடைய அந்த பொருத்தம் என்பது நின்று நிலவாகட்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த இஸ்லாம் மார்க்கத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு அடிப்படையை நமக்கு கற்றுத்தருகிறான். குல்ன பித்து மின்ஹா ஜமியா ஃபைம்மா யஹ்தி என்னக்கும் மின்னி ஹுதா ஃபமன் தபிய ஹுதாயா ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்தே ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு உலக அழியும் வரை ஒரு பாடம் நடத்துகிறான். இங்கிருந்து அனைவரும் இறங்கிவிடுங்கள், என்னிடத்திலிருந்து ஒரு நேர்வழி வரும், அதை யார் அழகான முறையில் பின்பற்றி அதை பிடித்து கொள்கிறார்களோ வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை. அப்படி நமக்கு வழங்கப்பட்ட நேர்வழிதான் இந்த இஸ்லாம் மார்க்கம். அல்லாஹ் ஒரு இடத்திலே 30வது அத்தியாயம் சூரத்துல் ரூம் 30வது வசனத்தில் பேசுகிறான். ஃபித்ரத்தல்லாஹ் ஹில்லதி ஃபத்ரத்தன் நாசி அலைஹா, இயற்கையான இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு அல்லாஹ் ஒரு அருளாக வழங்கி இருக்கிறான். குல்ல பித்து மின்ஹா ஜமியா, அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த நேர்வழி. அதை யார் அழகான முறையில் பிடித்து கொள்கிறார்களோ பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் எந்த கவலையும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை, துனியாவிலும் சரி மறுமையிலும் சரி. இது அடிப்படை, இஸ்லாத்தை விளங்கக்கூடிய அடிப்படை. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு பல சட்டங்களை, வணக்க வழிபாடுகளை, இன்னும் பிற கடமைகளை இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் நமக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை அல்லாஹ்
எப்படி வாழ வேண்டும் என்ற பக்குவத்தை நமக்கு கற்றுத்தருகிறான். அந்த அடிப்படையில் நாம் வாழ்ந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நேச நெருக்கத்தை பெறக்கூடிய தகுதி உடையவர்களாக நாம் மாற முடியும். என்ன விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, மார்க்க ரீதியாக இந்த இஸ்லாம் மார்க்கம் என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் தான் நாம் பின்பற்ற வேண்டும். வமா கானலி முஹமினு வலா முஹமினாத் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுமுல் ஹீரத்து மின் அம்ரிஹிம் வமை யஹ்சில்லாஹ வ ரசூலா ஃபக்கது லல்லாலம் முபீனா. அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் முடிவு செய்துட்டா எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுய விருப்பம் கொள்ளக்கூடாது. என்ன விஷயமாக ஆகட்டும், இஸ்லாம் மார்க்கத்தில் நமக்கு முழுமைப்படுத்தாத விஷயம் ஏதேனும் இருக்கிறதா? தொழுகையாகட்டும், நோன்பாகட்டும், அல்லது ஜக்காத் ஆகட்டும், ஹஜ்ஜுடைய கிரிகைகளாகட்டும், ஈமானை சார்ந்த 6 விஷயங்களாகட்டும், நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்களோ அது எந்த விஷயமாக எடுத்துக்கொள்ளுங்களேன், நமக்கு முழுமைப்படுத்தாமல் இருக்கிறதா? அல் யௌம அக்மல்து லக்கும், அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டா. இந்த தூதரை கொண்டு ஆதம் நபியிலிருந்து ஆரம்பித்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைக்கிறான். இஸ்லாம் மார்க்கத்தில் இறுதி தூதர் ஹாத்தமன் நபி. அல்லாஹ் எதற்கு பல தூதர்களை அனுப்பியிருக்கிறான்? அந்தந்த சமூக மக்கள் மன இச்சையை பின்பற்றி வரம்பு மீறி ஒரு கட்டத்திலே போகும் பொழுதுதான் அந்த சமூகத்தை தேர்ந்தெடுத்து அழித்து அவர்களுக்கு தூதர்களை கொண்டும் வேதங்களை கொண்டும் படிப்பினை காட்டி யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களை நேர்வழிப்படுத்தி காப்பாற்றி இருக்கிறான். யார் மன இச்சையை பின்பற்றி வரம்பு மீறி மாறு செய்தார்களோ அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அழித்ததாக திருக்குர்ஆன் நமக்கு சான்று பகர்கிறது. எந்த வரலாறு எடுத்து பாருங்களேன், எந்த நபிமார்களுடைய வரலாறு எடுத்து நீங்க குர்ஆன்ல படிச்சு பாருங்க. அவர்கள் மன இச்சையை பின்பற்றிய காரணத்தால் அல்லாஹ் அழித்ததாக வரலாறே கிடையாது. வரம்பு மீறும் பட்சத்தில் தான் அல்லாஹ் அழித்திருக்கிறான். ஃபிரௌனை எடுத்துக்கங்களேன், உதாரணமாக சொல்லலாம். வானா ரப்புக்குமுல் அஹ்லா, நான் தான் இறைவன் என்று என்ன எவ்வளவு கொடுமையான காரியங்களை அந்த சமூக மக்களிடத்திலே அவன் செய்து வந்தான். ஒரு அத்தாட்சியா, 2 அத்தாட்சியா, கிட்டத்தட்ட 9க்கு மேற்பட்ட அத்தாட்சிகளை அல்லாஹ் காட்டிவிட்டு இறுதியாகத்தானே அவனை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் எவ்வளவு கருணையாளனாக இருக்கிறான் என்பதை இந்த ஃபிரௌனுடைய வரலாறை கொண்டு நாம் படிப்பினை வரலாம். அப்போ ஒரு அடிப்படையை நாம் விளங்க வேண்டும். என்ன? நாம் இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் மன இச்சையை பின்பற்றக்கூடாது. யா அய்யுகல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துஹர்ரிமு, அல்லாஹ் சொல்கிறான், லா துஹர்ரிமு தய்யிபாத்தின் வமா அஹலல்லாஹு லக்கும். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் உங்களுக்கு அல்லாஹ் தூய்மையானதை அனுமதிக்கும் பொழுது அதை நீங்கள் வரம்பு மீறி அதை மாறு செய்வீர்களா? உங்களுக்கு ஒரு விஷயத்தை அல்லாஹ் அனுமதி இருக்கும் பொழுது அதை எப்படி நீங்க மாறு செய்றீங்க? இஸ்லாத்தில் அல்லாஹ் தெளிவை வழங்கி இருக்கும் பொழுது மன இச்சையை பின்பற்றி மாறு செய்பவனை விட அநீதி இழைத்தவன் யார் என்று அல்லாஹ் பல இடங்கள்ல கேட்கிறான். ஏன் நாம இந்த அடிப்படையை முதல்ல உங்களுக்கு சொல்றோம் சொன்னா, இப்ப நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த ஹிஜாப் என்ற தலைப்பின் கீழே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய உபதேசம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த விஷயத்தில் நாம் எப்படி மாறு செய்கிறோம், எந்தெந்த விஷயத்தில் வரம்பு மீறுகிறோம், மன இச்சையை பின்பற்றுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 33வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்ஸாப்ல இறுதி வசனம் எடுத்து பாருங்களேன். லியுஅத்திபல்லாஹு முனாஃபிகீன வல் முனாஃபிகாத் வல் முஸ்ரிகீன வல் முஸ்ரிகாத் வயத்தூபல்லாஹு அலல் முஃமினீன வல் முஃமினாத் வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா. 2 கூட்டத்தாரை இந்த உலகத்தில் தண்டிப்பதற்காகவே படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரு? முனாஃபிக், நயவஞ்சகத்தனம் கொண்ட ஆண்கள் பெண்களையும் மறுக்கக்கூடிய, இறைவனை மறுக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் தண்டிப்பதற்காக படைச்சிருக்கிறோம்.
மாறு செய்யக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் தண்டிப்பதற்காக தான் படைச்சிருக்கிறோம். நம்பிக்கை கொண்டு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஆண்களை பெண்களைத்தான் எத்தூபல்லா மன்னிப்பதற்காக படைச்சிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த 3 வகையில் இருக்கக்கூடிய பெண்களை இந்த ஹிஜாப் விஷயத்தில் பொருத்தி பாருங்களேன். நாட்டில் எத்தனையோ பெண்கள் ஏனைய மதங்களை மார்க்கங்களை பின்பற்றி வாழக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற ஏனைய அனைத்து மார்க்கங்களை விட பிறருக்கு ஒழுக்கத்தையும் நாகரிகத்தையும் மனிதனுக்கு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த மனிதநேயத்தையும் மனிதாபிமானத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு உச்சகட்டமான மார்க்கம் தான் இந்த இஸ்லாம் மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த ஒழுக்கம் என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை அம்சமாக இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படை விஷயம் என்பது ஆடையை கொண்டு அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகிறான். ஆண்கள் பெண்கள் இரு பாலினத்தை அல்லாஹ் படைத்து பெண்களுக்கு கூடுதல் சட்டங்களை வகுத்து பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் 24வது அத்தியாயம் சூரத்துல் நூர் 30, 31, 2 வசனங்கள் ஆண்களுக்கும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், பெண்களுக்கும் எச்சரிக்கை செய்கிறான். இந்த ஆடை சம்பந்தமாக உள்ளக்கூடிய வசனங்கள் 2 தான் திருக்குர்ஆன்ல. சட்டங்கள் குறித்து அல்லாஹ் சொல்வது 24 நூர் 30, 31, 33 அஹ்ஸாப் 59வது வசனம். அல்லாஹ் ஆண்கள் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், பார்வைகளை தாழ்த்த வேண்டும், கற்பு நெறிகளை பாதுகாக்க வேண்டும், அது ஆண்களுக்கு பரிசுத்தமானது என்று 2 வரிகளை கொண்டு ஆண்களுடைய பரிசுத்தத்தை அல்லாஹ் மேன்மைப்படுத்துகிறான். பெண்களுக்கு அப்படி 2 வார்த்தையை சொல்லலே. அந்த 2 வார்த்தையை சொல்லிவிட்டு கூடுதலாக அல்லாஹ் சில சட்டங்களை போடுகிறான். என்ன தெரியுமா? ஆடை விஷயத்தில் நீங்க கண்ணியமா இருந்துக்குங்க, ஆண்களை போல அல்ல பெண்கள். என பெண்களை ஒட்டுமொத்த ஆண்களுக்கு அல்லாஹ் சோதனையாக ஆக்கியிருக்கிறான் என்று திருக்குர்ஆன் வசனம் நமக்கு சான்று பகர்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆண்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடிய வகையில இந்த பெண்களை நான் விட்டு செல்கிறேன் என்று நமக்கு பெண்கள் குறித்தே எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அப்ப அந்த பெண்கள் விஷயத்துல ஆண்கள் பலவீனமாக போய்விடக் கூடாது என்பதற்காக ஆண்களுக்கு சொல்லப்பட்ட சட்டங்களை விட கூடுதலாக அல்லாஹ் பெண்களுக்கு ஒரு சட்டத்தை சேர்த்தியே சொல்கிறான். உங்களுடைய ஆடை விஷயம் அல்ல, வெளியே தெரியக்கூடிய கவர்ச்சியை தூண்டக்கூடாத வகையில் இருக்கக்கூடிய பகுதிகளை தவிர மற்றவை அனைத்தும் மறைக்கப்பட வேண்டும். முக்காடுகளை கொண்டு நீங்கள் மறைத்து விடுங்கள். இந்த வசனம் 24வது அத்தியாயத்தில் உள்ள 31வது வசனம் என்பது கிட்டத்தட்ட முத்தசாபிகாத் வசனத்தை சார்ந்தது. 2 கருத்தை தரக்கூடிய வசனங்களை சார்ந்தது. இங்க எந்த இடத்துல பெண்களும் ஆண்களும் ஒட்டுமொத்த அறிஞர்களும் இந்த வசனங்களுக்கு மாற்றமாக நடப்பதனுடைய பின்னணி என்னவென்றால், அந்த வசனத்தை மற்றொரு வசனத்தை கொண்டு அந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாததான். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதி அன்ஜல அலைக்கல் கிதாபு மின்ஹு ஆயாத்து மூக்குமாத்துன்னு உன்ன. குர்ஆன 2 வசனங்களையாக அல்லாஹ் பிரிக்கிறான். ஒன்று பார்த்த உடனே புரிந்து கொள்ளக்கூடிய மூக்கமாத்தான வசனங்கள், அதற்கு எந்த விளக்கமும் தேவைப்படாது, ஒரு முறை பார்த்தா இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் என்ற அடிப்படை தெரிந்துவிடும். மற்றொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது முத்தசாபிகாத் 2 வசனங்களை தரக்கூடிய ஒரு வசனங்களும் அதில் இருக்கிறது. ஒரு சில வசனங்கள் உள்ளத்தில் கோளாறு இருப்பவர்கள், குழப்பம் இருப்பவர்கள் அதை தேடி சென்று அந்த 2 கருத்தையும் பின்பற்றுகிறார்கள். ஆனா அறிவுடைய மக்கள் மட்டும் வராசிகூன ஃபில் இல்ம் என்று அல்லாஹ் அங்கே வாதத்தை பயன்படுத்துகிறான். வார்த்தையை வராசிகூன ஃபில் இல்ம் என்றால் கல்வியாளர்களை தவிர வேறு யாரும் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அப்ப இங்க முக்காடு என்ற அந்த ஹுமுரிஹின்ன என்ற அரபி வார்த்தை 2 கருத்துடைய முத்தசாபிகாத் வசனமாக இருக்கிறது. எப்படி? முக்காடு என்பது முகத்துக்கு போடுவதா,
ஹிஜாபை பொறுத்த வரைக்கும் பொதுவான எல்லா பெண்களும் அழகான முறையில் தான் ஹிஜாபை அணிகிறார்கள். அவர்களை நாங்கள் குறை சொல்லவில்லை, அவர்களை புண்படுத்தவில்லை, பண்படுத்துகிறோம். ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களுக்கு ஒரு வழியை காட்டியிருக்க நீங்கள் அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் மன இச்சையை நீங்கள் புகுத்தினீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ இல்லையோ, வரக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாம் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதை எப்படி வச்சு நாம சொல்றோம்? 33வது வசனம் அத்தியாயம் எடுத்துக்கங்களேன். அது 59வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். யா ஐயுகன் நபியு குல்லி அஜுவாஜிக வ பனாதிக வ நிசாயில் முகமினின் யுதினீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன தாலிக அதுனா ஐயுஹ்ரஃப்ன ஃபலா யுஹ்தைன். அல்லாஹ் சொல்கிறான், நபியே உமக்கும் உடைய மனைவிக்கும், அல்லாஹ் எப்படி சொல்றான், நபியை அழைத்து உமது மனைவிக்கும் உமது மகள்களுக்கும் ஏனைய நம்பிக்கை கொண்ட அனைத்து பெண்களுக்கும் இந்த ஆடை விஷயத்தில், இந்த ஹிஜாப் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க சொல்லுங்க. யுதினீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அப்படி யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பார்கள். அல்லாஹ் அந்த வசனத்திலே யுதினீன் என்ற அரபி வார்த்தையை பயன்படுத்துகிறான். அவர்கள் யார் என்று அறியப்பட வேண்டும். இப்ப 24வது அத்தியாயத்தில் உள்ள 31வது வசனம் நமக்கு முத்தசாபிக்காத்தான வசனமான தெரியலாம். 2 கருத்தை தரக்கூடிய வசனமாக இருக்கிறது. முக்காடு என்பது நெஞ்சில் மீது போட்டுக்கொள்ளக்கூடியதா அல்லது முகத்தின் மறைத்து போடக்கூடியதா? இது 2 கருத்தை தரக்கூடிய வசனம். அங்க அல்லாஹ் எங்கன்னு தெளிவுபடுத்தல. ஆனா அதற்கான விளக்கத்தை அல்லாஹ் எங்க சொல்கிறான்? 33வது அத்தியாயம் 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யுதினீன அலைகின்ன மின்ஜலா பீபிகின்ன. முக்காடு என்பது முகத்துக்கு போடக்கூடாது. முகத்துக்கு நாம முக்காட போட்டோம் சொன்ன இது யாரு என்றே தெரியாதே, அறியப்படாமல் ஆயிருமே. இன்னைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம் பெண்களை எடுத்துக்கங்க. இந்த மார்க்க சட்டத்தில் அல்லாஹ் நமக்கு வகுத்து கொடுத்த இந்த ஹிஜாப் விஷயத்தில் வரம்பு மீறுகிறார்களா இல்லையா? மன இச்சையை பின்பற்றுகிறார்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் நடந்த சம்பவம் இந்த வசனத்திற்கு எவ்வளவு நெருக்கமா இருக்கிறது பாருங்களேன். பெருநாள் திடல் தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? மாதவிடாய் பெண்களும் திரைக்குள் மறைந்திருக்கக்கூடிய கன்னி பெண்களும் அவர்களுக்கு நீங்க அழைப்பு கொடுத்து எங்க வர சொல்லுங்க, திடலுக்கு வர சொல்லுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக அறிவிப்பு பண்றாங்க. இதை கேட்டுவிட்டு அனைத்து பெண்களும் திடலுக்கு வருகிறார்கள். எங்களிடத்தில் அந்த ஜில்பாப் ஆடை இல்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வது அல்லாஹ்வுடைய தூதரே? அப்ப நீங்க அதை இரவல் வாங்கியாவது ஒரு தோழியிடமிருந்து கடன் பெற்றாவது நீங்க திடலுக்கு வாங்கங்கிறாங்க. இப்ப இந்த வசனம் 24வது அத்தியாயம் சூரத்து நூர் இருக்கா இல்லையா? 31வது வசனம், அதாபி ஹுமூரிஹின்ன, முக்காடுகளை எங்க போடுவது, நெஞ்சின் மீதா முகத்தின் மீதா? இரு கருத்தை தரக்கூடிய முத்தசாபிக்காத்தான வசனம். அதற்கு விளக்கத்தை நாம எங்க பார்த்தோம்? 33வது அத்தியாயம் 59வது வசனத்தில் பார்த்தோம். இப்ப இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை எல்லாம் வர சொல்லிட்டாங்க. ஜில்பாப் அந்த அரபி வார்த்தை தான் அங்க பயன்படுத்துகிறது. அங்க பெண்கள் முகத்தை அணிந்து வந்தார்களா அல்லது ஹிஜாப் முகத்தை தவிர மற்ற பாகங்களை மறைத்து அந்த திரளுக்கு வந்த? திரள் என்பது ஒட்டுமொத்த இஸ்லாமிய ஊர் மக்கள் கூடுகிற ஒரு வளாகம். ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்கள் திரளுகின்ற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை எப்படி வர சொல்லி இருக்கிறாங்க? ஃபர்தா போட்டுவாங்க. ஹிஜாப் என்று அதானே. ஒவ்வொரு ஊர்ல ஃபர்தாங்குவாங்க, ஒவ்வொரு ஊர்ல ஃபுர்காங்குவாங்க, ஒவ்வொரு ஊர்ல துப்பட்டிங்குவாங்க. அரபுல ஹிஜாப் அதை போட்டு வர சொல்றாங்க. இந்த ஹதீஸை நம்ம மேலோட்டமாக பார்த்தா பெண்கள் முகத்திர போட்டு வந்தாங்களா அல்லது ஹிஜாப் அணிந்து வந்தார்களா என்ற ஒரு கேள்விக்குறி இந்த ஹதீஸ்ல இருக்கும். இந்த ஹதீஸ் எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் புகாரில 351வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை அறிவிக்கிறவர் யாரு? உம்மு அத்தியா என்ற ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. இப்ப இதுவும் கிட்டத்தட்ட 2 கருத்தை தரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. இதற்கு விளக்கம் எங்க இருக்கிறது?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மற்ற ஹதீஸ்ல சொல்றாங்க. அந்த செய்தி எங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? அதே முஸ்லீம்ல 1607 1612 ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரளுக்கு பெண்களை வர சொன்னாங்க. திரள் முடிந்த உடனே அங்க அல்லாஹ் புகழ்வாங்க, உரை நிறுத்துவாங்க, தர்மம் செய்ய தூண்டுவாங்க, ஆண்களுக்கு சொல்லிவிட்டு பெண்களுக்கு போய் சொல்லுவாங்க. அப்ப பெண்களிடத்துல பார்த்து சொல்றாங்க, நீங்க நரகத்துடைய விறகுகளா இருக்கீங்க, கொஞ்சம் மார்க்க விஷயத்துல சரியா இருங்க, கணவனை அழகான முறையில அவங்கள மதிச்சு வாழுங்க. இப்படி ஒரு சில உபதேசங்களை சொல்லும் பொழுது அந்த பெண்களுடைய மத்திய பகுதியிலிருந்து ஒரு பெண்மணி எந்திரிச்சு, அல்லாஹ்வுடைய தூதரே, மா என்ன எங்களுக்கு இந்த நிலை, பெண்களுக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டதுன்னு கேட்கிறாங்க. அந்த எந்திரித்து கேள்வி கேட்ட பெண் கண்ணம் கருத்த பெண் என்று ஜாபீர் ரலியல்லாஹு அவங்க அறிவு பண்றாங்க. அப்ப அந்த ஹதீஸிற்கு முரணாக அந்த இரண்டு கருத்தை தரக்கூடிய ஹதீஸை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறதா இல்லையா? அந்த குர்ஆன் வசனம் இரண்டு கருத்தை தரக்கூடிய குர்ஆன் வசனத்திற்கு இந்த வசனம் தெளிவுபடுத்துதா இல்லையா? அப்ப இதுல நம்ம என்ன ஒன்று நாம புரிஞ்சுக்கணும், இந்த இரண்டு கருத்தை தரக்கூடிய வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, ஆய்வு செய்யும் பொழுது அறிஞர்களுடைய கூற்றை கேட்டுவிடக்கூடாது, மற்ற ஆலிம் அஜ்ரத்தை அதில் பின்பற்றக்கூடாது. குர்ஆனை அறியாதவர்கள் அறிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனா இந்த முத்தசாபிகாத்தான விஷயத்துல நாம குழம்பி எதிர்கால சமூக பெண்களையும் குழம்பி மக்களை வழிகெடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கூடாது. அப்ப இந்த முத்தசாபிகாத் இரண்டு கருத்தை தரக்கூடிய வசனத்திற்கும் ஹதீஸிற்கும் இந்த குர்ஆன் வசனமும் ஹதீஸும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துகிறதா இல்லையா, தெளிவுபடுத்துதா இல்லையா? இந்த தெளிவு நம்ம இடத்துல வேண்டும், இந்த தெளிவு நம்ம இடத்துல வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்கிறோம், இந்த ஹிஜாபை அணிந்து அல்லாஹ் நமக்கு ஒரு காரியம் சொன்னா நன்மை இருக்குமா இல்லையா? முகத்திரை அணியாத என்றால் அணியக்கூடாது. இன்னைக்கு முகத்திரை அணிந்த பெண்கள், அல்லாஹ் முகத்திரை அணியாமல் யார் இன்னாருடைய மகள் அறிமுகப்படுத்த வேண்டும், அடையாளப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். பிறருக்கு கூட இன்னாருடைய மகள் என்று தெரியணுங்கிறான். ஆனா பெற்ற தகப்பனே பிள்ளைய பார்த்தா முகத்திரை அணிந்து போனா யாருன்னு தெரியாத சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு. இதை கொண்டு ஒரு சமூகம் எவ்வேறு வழிகாட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நம்ம பெண்கள் சரியாக இருந்தாலும் அதை தவறாக பயன்படுத்தக்கூடிய கூட்டம் வந்து விட்டதா இல்லையா? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு, மோசடி, எதை வைத்து? ஹிஜாபை வைத்து, முகத்திரை அணிந்து நடந்து முடிந்த எத்தனையோ வரலாற்று சம்பவங்கள் நாம் அதை பார்க்கலாம். காரணம், அதை உருவாக்கியது நாம். இன்றிலிருந்து எல்லாம் ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நிமிடத்திலிருந்து பெண்களாகிய நாம் இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றி தூதரை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நாங்கள் முகத்திரையை ஒருபோதும் அணிய மாட்டோம் என்று பகிரங்கமாக நீங்கள் அறைகோல் விடுங்களேன். நாளைக்கு முகத்திரை யார் அணிகிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் அல்ல, முஸ்லீம் அல்ல என்று கண்டுபிடிக்கலாமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, ஏராளமான செய்திகள் இது போன்று இருக்கிறது. குறைந்த வசனங்களையும் ஒரு சில ஹதீஸுகளையும் உங்களுக்கு நினைவுபடுத்தியவர்களாக, எப்படி இந்த ஹிஜாப் விஷயத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு போதனை செய்கிறார்களோ அந்த அடிப்படையில் அந்த ஆடையை நாம் அணிந்து கொண்டா நமக்கும் அது ஒரு நன்மை. இனி நம்மை பார்த்து இனி பின்பற்றக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம் பெண்களுக்கும் அது ஒரு முன்மாதிரியாக இருக்கும். இதுதான் சதக்கத்துல் ஜாரியா. இனி வரக்கூடிய காலகட்டத்திலிருந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எப்படி ஹிஜாப் அணிய கற்றுத்தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் அணிந்து கொண்டு ஒட்டுமொத்த முஸ்லீம் பெண்களுக்கு நாம் முன்மாதிரியாக, ஒட்டுமொத்த சமூக பெண்கள் அழிவு பாதையை நோக்கி திரும்பக்கூடிய ஒரு காலத்தை ஏற்படுத்தி விடாமல் அவர்களை நேரான பாதையின் பக்கம் அழைத்து ஒரு சமூகமாக சுகுணம் செல்லக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தன் தள்ளுபுரிவானாக என்று கூறி இந்த சிறு உரையை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.